வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். புதிய கூட்டணி தமிழக அரசியலை அதிர வைக்கும் அறிவிப்பு. 2026 தேர்தலில் வெற்றி உறுதி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெரும் விதத்தில் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் உட்கட்சி மோதல்கள் ஒரு புறம் இருந்தாலும் தற்பொழுது அதில் பார்த்திங்கன்னா கலக குரல்கள் ஏற்பட்டு ஒன்றிணைவுக்கான சிக்கல்கள் எழுந்திருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா ஒன்றிணைவுக்கான பேச்சுக்கள் எழுந்திருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒன்றிணைந்தால் கூட்டணி கணக்குகள் என்பது மாறும். கூட்டணி புதியதாக உருவாக்க போகிறார்கள் அப்படின்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது என்ன விஷயம்னா, தேவர் ஜெயந்தியை பார்த்திங்கன்னா முன்னிட்டு டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஒன்றிணைந்துள்ளார்கள். மேலும் பார்த்திங்கன்னா தேவர் ஜெயந்தியின் மூலம் மூவரும் இணைந்து தென் மாவட்டத்தின் அரசியல் வேறு திசையை நகர்த்தி இருப்பதும் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. மற்றும் பார்த்திங்கன்னா மதுரையில் பசும்பொன்னுக்கு செல்லும் பொழுது வழிநெடுக மூவரும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்கிறார்கள். மேலும் தேவர் மரியாதையை செலுத்திய பின் சற்று நேரத்தில் மூவரும் ஒன்றாக செய்தியாளர்களை பார்த்திங்கன்னா சந்தித்தார்கள். அப்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, மூவரும் இணைந்து பார்த்திங்கன்னா புதிய கூட்டணி உருவாக்க போகிறோம் அப்படின்றத மிக தெளிவாக பார்த்திங்கன்னா சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா என்ன தெரிகிறது என்றால், தற்பொழுது புதிய கூட்டணியில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பல கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுகவில் இப்போ எதுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க? ஏன்னா அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் இந்த பக்கம் போயிட்டார், ஓபிஎஸ் இருக்கார், மற்றும் டிடிவி தினகரன் அமமுக அப்படின்றது ஒரு தனியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை, இது ஒரு தனி கூட்டணியாக உருவானா இந்த கூட்டணி மூன்றாவது ஒரு பெரிய கட்சியுடன் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்பயுமே 2 கூட்டணி தான் தமிழக அரசியல் வரலாற்றில் 2 கூட்டணி தான் இருக்கும். ஸோ மூணாவது ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அப்போ எங்கே போவான்னு கேட்டிங்கன்னா தாவேக பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஏன்னா மூன்றாவது ஒரு பெரும் கட்சியாக ஒரு மக்களின் எதிர்பார்ப்பில் மனதில் நிற்கக்கூடிய கட்சியாக பார்த்திங்கன்னா தாவேக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இதனால் இவங்க அந்த பக்கம் சென்றாங்கன்னா அவர் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அதாவது கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் இருக்கக்கூடிய கூட்டணி செல்ல மாட்டோம் என்று விஜய் அவர்கள் உறுதியாக சொல்லிட்டாரு. ஸோ இதில் யாருமே இல்லை, ஓகேங்களா, இதில் 2 பேருமே இல்லை. ஸோ இந்த கூட்டணிக்கு அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாகவும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மேலும் பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் பல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கூட்டணி அறிவித்தாங்கன்னா தென் மாவட்டத்தில் இவங்களுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர்கள், மேலே பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆல் ஓவர் தமிழகத்தில் பெரும் விதத்தில் ஆதரவு இருக்குது. ஸோ அங்கங்கே அப்படி இப்படின்னு தட்டி தூக்கி விடலாம் வாக்குகளை. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா இப்படி இவர்கள் சேருவதை பார்த்து அதிமுகவே தாமாக முன் விஜயுடன் சேருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா சூழல் அது மாதிரி. ஏன்னா வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அதிமுக தள்ளப்பட்டு இருக்கிறது. என்ன நடக்கும் என்பது கொஞ்சம் பார்த்திங்கன்னா யோசிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா இதையெல்லாம் தாண்டி இபிஎஸ்ஸிடம் இதை கேட்டு இருக்கிறார்கள். அவர் பார்த்திங்கன்னா பசும்பொன்னில் பார்த்திங்கன்னா உள்ள நினைவிடத்தில் மரியாதை செலுத்த பிறகு இபிஎஸ்ஸிடம் இதை குறித்து கேட்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை பார்த்திங்கன்னா மத்திய அரசு உள்துறை அமைச்சரிடம் வழங்கியிருப்பதாக ஒரு தகவல் குறிப்பிட்டு, செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒரே காரில் பயணித்தது தொடர்பாக கேள்வியை செய்தியாளர்கள் கேட்டார்கள். அதை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று பார்த்திங்கன்னா தெரிந்ததும் பதில் அளிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இவருடைய நோக்கத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவை இணைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு வந்துவிட்டது. அதனால் இந்த ஒரு பதிலை சொல்கிறாரு அப்படின்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறேன் என்பதை. மேலும் இந்த ஒரு கூட்டணி பகிரங்கமாக, அதாவது அதிரடியாக அறிவித்தார்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கூட்டணி கணக்கு எப்படி வேணால் எங்கெங்கன்னா போய் எப்படின்னா மாறும். ஸோ அதற்கான மாறுவதற்கான படலமாக தான் இது பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.